நம்ம நியூ டேட்டா ஃப்ளோ ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அந்த லுக்கப்பை ஃபர்ஸ்ட் தெளிவாக பார்த்துப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ வி ஆட் அ நியூ டேட்டா ஃப்ளோ ஹியர். ஓகே, இதில் வந்து நான் சோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நியூவாக நம்மளோட டேட்டா செட் ஸ்டார் ஸ்கீமுக்குள்ளே இருந்து ஃபேக்ட்ஸ் டேபிள். ஓகே, சிம்பிள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 1 யூ ஹாவ் டு ஆட் யுவர் ஃபேக்ட்ஸ் டேபிள். ஓகேங்களா? ஸோ ஸ்டார் ஸ்கீமால் நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். லிங்க்டு சர்வீசஸ்க்குள்ளே வில் பி ஃபைண்டிங் திஸ் ஸ்டார் ஸ்கீமா. இதில் ஃபேக்ட்ஸ் டேபிள் நார்மலைஸ்டு சிஎஸ்வி. ஓகேவா? ஓகே, டன். ஃபேக்ட்ஸ் டேபிள் இப்போ ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு சோர்ஸில் டிம் டேபிள். ஆட் நியூ சோர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஆட் தி டிம் டேபிள் நியூ டேட்டா செட். பிளாக் ஸ்டோரேஜில் போயிட்டு டீலிமிட்டட் டெக்ஸ்ட்டில் இப்போ வந்து டிம் சேல்ஸ் பர்சனே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே ஸ்டார் ஸ்கீமால இப்போ என்ன டேட்டா செட்டு, டிம்மில் வந்து சேல்ஸ் பர்சன் டேட்டா செட். ஏன்னா வி ஆர் கோயிங் டு கலெக்ட் த டீடைல்ஸ் அபவுட் த சேல்ஸ் பர்சன். அதனால நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேல்ஸ் பர்சன் டேட்டா செட், அவ்வளோதான். ஸோ இப்போ 2 டேட்டா செட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஃபேக்ட்ஸ் டேபிள், டிம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சோர்ஸ் நேம் வேணும்னா நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வி கேன் ஆட் வந்து இப்போ சோர்ஸ் நேம் வந்து சோர்ஸ் 1ன்றது இப்போ இல்லை ஃபேக்ட்ஸ் டேபிள்னும், செகண்ட் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிம் டேபிள்னு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கு அப்புறமா we can add the lookup. ஸோ இதுலேருந்து நம்ம வந்து லுக்கப்பை ஆட் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆட் அ நியூ லுக்கப். லுக்கப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. லுக்கப்பில் 2 விஷயம் தான் ஆட் பண்ணணும். இன்புட் ஸ்ட்ரீம் எது, அவுட்புட் ஸ்ட்ரீம் எது, பிரைமரி ஸ்ட்ரீம் எது, அண்ட் தென் லுக்கப் ஸ்ட்ரீம் எது. ஃபேக்ட்ஸ் டேபிள், டிம் டேபிள், அவ்வளோதான். பிரைமரி ஸ்ட்ரீம் அண்ட் லுக்கப் அண்ட் டிம் டேபிள். அடுத்தது இது 2த்துக்கும் நடுவில் என்ன காலம் வந்து காமனாக இருக்குது அப்படின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ திங்க் லைக் வந்து சேல்ஸ் பர்சன் எஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் தான் வந்து 2த்துக்கும் நடுவில் இருக்க காமன் காலம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த காமன் காலம் இருந்தால் தான் என்ன ஒர்க் ஆகும், லுக்கப் அப்படின்றது உங்களுக்கு இங்கே டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இதை வேலிடேட் பண்ணிடுங்க. வேலிடேட் பண்ணீங்க அப்படின்னா சிங்க் இல்லைன்னு காட்டும். நம்ம சிங்க் போட்டு ஆட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா சிங்க் போடுறது வந்து ஜஸ்ட் ஃபார் அவர் அவுட்புட்காக தான். டேட்டா ப்ரிவ்யூ பண்ணுங்க. டேட்டா ப்ரிவ்யூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், சம்வேர் வந்து உங்களுக்கு அந்த சேல்ஸ் பர்சனோட ஐடிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கோம். சம்வேர் யூ வில் பி ஃபைண்டிங் தி நல் வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ பாதி காலமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூஸ் இருக்கும் அண்ட் பாதியில் வந்து இப்போ வேல்யூஸ் மட்டும் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேல்யூஸ் இருக்குது, சிலதில் வேல்யூஸ் இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது கஸ்டமர்ஸோட டீட்டெயில்ஸ். இப்போ 3-4 வேல்யூஸில் வந்து நல் இருக்குது. இப்போ இதுக்கு அடுத்து உள்ளது எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வேர் வந்து உங்களுக்கு சேல்ஸ் பர்சனோட டீடைலிங்ஸ் வந்துருக்கு. அப்போ என்ன கான்செப்ட், லுக்கப் பண்ணி சேல்ஸ் பர்சனோட டீடைல்ஸ் எடுத்து வந்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ப்ரொசீஜர். இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா ஐ வாண்ட் ஒன்லி சர்டைன் காலம்ஸ் டு பி வியூடு. எனக்கு வந்து எல்லா காலம்ஸோட வியூவும் தேவை இல்லை. எனக்கு இந்த டீடைலிங் வந்து ஐ வாண்ட் சேல்ஸ் பர்சனோட ஐடி, நேமு, ரோலு, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் அமௌண்ட்டு அண்ட் தென் வந்து ப்ரைமரியாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது சேல்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு இன்னொரு காலம் இருக்குது இல்லையா. ஸோ அதை மட்டும் பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு 5 காலம்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் போதும் அப்படின்றது தான் என்னோட ஃபைனல் அவுட்கமாக இருக்கணும். ஓகேங்களா? ஃபார் திஸ் டாஸ்க் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஃபுல் ஸ்டார் ஸ்கீமா டீடைலிங்கும் உங்களுக்கு டேட்டா செட் அனுப்பிச்சுடுறேன். அப்போ அந்த டீடைலிங்கில் நீங்கள் வந்து போயிட்டு எல்லாத்தையும்
லுக்அப் பண்ணி பாருங்க. எவ்ரி டேபிள் dim and facts will have a common column must should. கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டார் ஸ்கீமா பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு காலம் வந்து இந்த ஃபேக்ட்ஸ் டேபிளுக்கும் டிம் டேபிளுக்கும் காலம் வந்து மஸ்ட் அண்ட் ஷுட்டா இருக்கும். அதனால தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஸ்கீமாவை பத்தின ஒரு ஐடியா அண்ட் அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பும் நம்ம வந்து டீடைலிங்காக பார்த்துருக்கோம். அதுக்காக தான் வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்கீமா அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு டாபிக்கே பார்த்தோம். ஓகேவா? ஃபைன். ஃபர்ஸ்ட் நான் இப்போ இதை சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு.